மாத்திரமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகள், வாஞ்சியோடு கூட இன்னொரு கூட்டத்திற்கு வந்திருக்கீங்க. உங்க அனைவரையும் கர்த்தர் இந்த நாளுக்குரிய மேலான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ஒண்ணுதான். நம்முடைய எதிர்பார்ப்பு என்னங்க? பரலோகத்துக்கு போகணுமா, நரகத்துக்கு போகணுமா? பேச மாட்டேன்றீங்க. முதல்ல ஒரு அறிமுகத்தை நான் சொல்லிடுறேன். நீங்க நம்முடைய ஆராதனையில சர்ச்சஸ்ல இருக்கிற மாதிரி அப்படி நீங்க சீரியஸா இருக்குன்றது இல்லை. இது நீங்க ரொம்ப மனசு அப்படி லகுவா வச்சு ரிலாக்ஸ்டா கேட்கலாம் பாடத்தை. சரிங்களா? இந்த பாடம் நம்முடைய வேதாகமத்திலிருந்து அருமையான ஒரு மறைந்திருக்கக்கூடிய சத்தியத்தை இன்னைக்கு நாம கத்துக்கிட்டு போறோம் வீட்டுக்கு. அடுத்த ஒரு 45 நிமிஷம் உங்களுடைய கவனம் சிதற விடக்கூடாது. சரிங்களா? உங்களுடைய சிந்தனையில ஒருமுகப்படுத்தி நாம இன்னைக்கு படிக்க போறோம். இந்த கிளாஸ் பைபிள் கிளாஸ் சொல்லிட்டா வெறுமனே ஏதோ ஒரு சொந்த கதை சோக கதையெல்லாம் எங்களுக்கு சொல்றதுக்காக நாங்கள் கூப்பிடல. இந்த நேரம் எத்தனையோ கிறிஸ்தவ பிள்ளைகள் வெளியே அவங்களுடைய சொந்த காரியங்களை, உலக பிரகாரமான காரியங்களை பார்த்துட்டு இருக்கும்போது தேவனுடைய வார்த்தையை கேட்கணும் அப்படிங்கிற அதிக வாஞ்சியோடு வந்திருக்கக்கூடிய உங்களுடைய இருதயங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னைக்கு நீங்க வெறுமையாய் போகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் உங்களுக்கு அனைவருக்கும் தருவாங்க. சரிங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம நரகம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கறதாக உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கும். நோட்டீஸ்ல கொடுத்திருப்பாங்க. எங்களுடைய அன்பு சகோதரிகள் உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. அந்த அன்பின் அழைப்பை ஏற்று நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. பொதுவா இன்னைக்கு நரகம் அப்படின்னு சொல்லும் போது அநேக மதங்கள்ல, கிறிஸ்துவர்கள் மாத்திரம் இல்ல, நரகத்தை குறிச்சு எல்லா ஜனங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் கலந்த ஒரு புரிதல் இருக்கு. கரெக்டுங்களா? பாருங்க, கிறிஸ்துவர்கள் மாத்திரம் இல்ல, இந்துக்களுக்கும் இருக்கு. இந்த கருட புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் பாவம் பண்ணிட்டா அவங்க பண்ண பாவத்துக்கு, அந்த பாவத்தின் தன்மைக்கு என்ன செய்யறாங்களாம தண்டனை கிடைக்குதான். நரகத்தை பத்தி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கும், ஒரு அக்னி கந்தக கடல் இருக்கும். அதுல அந்த பாவம் செஞ்ச ஜனங்களை அதுல கொண்டு போட்டுருவாங்க. அந்த நெருப்புல போட்டு வாதிக்கும் பொழுது அவருக்கு உசுரும் போகாது. சரிங்களா? தண்டனையும் முடியாது. எவ்வளவு காலம் தண்டனை? நீங்க எப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க நரகத்தை குறிச்சு? சதா காலங்களும் தண்டிக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்போ இதெல்லாம் போக பாம்பு கடிக்கும், விஷப்பூச்சிகள் எல்லாம் கடிக்குமா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாருங்க. தொடர்ந்து அவர் நெருப்பிலே வந்துட்டு இருக்கிறார். சதா காலங்களும் வாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். அந்த வேதனை இருக்கும், எல்லாமே இருக்கு அவங்களுக்கு. ஆனால் அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு நரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்துக்கள் மத்தியிலையும் மிகுந்த ஒரு பயத்தையும் ஒரு கலக்கத்தையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனாலும் பாவம் பண்ணாம இருக்கிறாங்களா? பண்ணிட்டே இருக்கிறாங்க. சரி, அடுத்து முஸ்லிம் சகோதரர்கள் இருக்கிறாங்க. இஸ்லாம், அவங்களுடைய மத நம்பிக்கைகளும் பாத்தீங்கன்னா, புண்ணிய ஆத்மா அல்லாஹ்கிட்டையும், பாவம் செஞ்ச ஆத்மா நரகத்திலையும் துன்புறுத்தப்பட்டு அவங்க செஞ்ச பாவத்தன்மைக்கு சதா காலங்களும் நித்தியமாக வாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதாக அவர்கள் இப்படி ஒவ்வொரு மதத்திலையும் நீங்க பார்க்கலாம். சரிங்க அன்பான சகோதரர்களே, நம்முடைய கிறிஸ்துவர்கள் மத்தியில மாத்திரமல்ல, எல்லா ஜனங்கள் மத்தியிலும் நரகம் பத்தின ஏதாவது ஒரு புரிதல் இருந்துகிட்டே இருக்கு. சரிங்க, இந்த நரகத்தை பத்தி யார் நமக்கு இதெல்லாம் கத்து கொடுத்துருக்கிறா அப்படின்னா,
நம்ம சபையில் இருக்கக்கூடிய நம்முடைய சர்ச்சஸ்ல இருக்கக்கூடிய பாஸ்டர் போதகர்கள் அல்லது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்தவங்க, நம்ம அப்பாவுக்கு அவங்க நம்ம தாத்தா சொல்லி கொடுத்துருக்காங்க, தாத்தாவுக்கு அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படியே தொன்று தொட்டு நமக்கு என்ன பண்ணுன்னா நரகம் பத்தின சில விஷயங்களை போதிக்கப்பட்டு. நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரர்களே. வாங்க சகோதரி முன்னாடி வந்துருங்க, முன்னாடி இருப்போம். ஓகே சரி, இப்ப எல்லாம் கவனிங்க. நரகம் பத்தின புரிதல் ஒரு வழியாக எல்லா ஜனங்களுக்குமே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சரிங்க, இப்ப நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, நரகம் குறிச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும், நரகத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய ஒரு தேடல் யாருகிட்ட இருக்குது அப்படின்னா, நமக்கு யாரோ ஒரு மனுஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க நம்ம சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்களா, சர்ச்சில் இருக்கிறவங்களா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் மூலமாக நமக்கு அப்படியே தொண்டு வந்து அந்த அறிவை நம்ம பெற்றிருக்கிறோம். நரகம் குறிச்ச ஒரு புரிதல் இருக்கு. இப்ப அந்த புரிதல் வச்சுட்டு தேவனுடைய பிள்ளைகள் யாரோ சொன்னாங்க அப்படின்னு கேட்காம, நம்முடைய வேதாகமம், நம்ம கையில் இருக்கக்கூடிய பைபிள் நரகத்தை குறிச்சு என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய சிந்தனைக்காக சில கேள்விகள் உங்களுக்கு நோட்டீஸ்லயே நம்ம கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க ஐயா, வாங்க முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. ப்ளீஸ் சார், தேங்க்யூ. ஓகே, கவனிங்க. இப்போ கவனம் சிதற விடக்கூடாது, நீங்க நல்லா கவனிக்கணும். ஓகேங்களா சிஸ்டர்? அங்க டோர் விட்டு இருக்கிற சிஸ்டர், இங்க ஃபுல் ஆயிடுச்சு. வரவங்களும் அங்க பின்னாடி சேர் போட்டு உட்கார வைங்க, முன்னாடி கொண்டு வர வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓகே, இப்ப நரகம் 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 பேசுறாங்களே, அந்த நரகம் எங்க இருக்குது? எங்கதான் இருக்குது? நீங்க தெரிஞ்சிருக்கிறத நீங்க இன்டராக்ட் பண்ணலாம், பேசுங்க. நரகம் எங்க இருக்கு? பூமிக்கு அடியிலையா? இல்ல, நான் அப்படித்தான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பூமிக்கு அடியில் இருக்குது அப்படின்னு. சரி, இல்ல எங்காவது வேற எங்காவது வானத்துக்கு மேல எங்காவது இருக்குதா அப்படின்னு. ஏன்னா பூமிக்கு அடியில அப்படிங்கிறது வந்து பாதாளம் அப்படின்னு ஒரு வார்த்தை பைபிளையும் இருக்குதுங்க, ஜனங்களும் அதை சொல்ல கேட்டிருக்கிறோம். அப்போ நரகம் ஒண்ணு இருக்குது, அது பூமிக்கு அடியில் இருக்குது. அங்கிருந்து சில பேர் சத்தத்துல கேட்டதாக ஒரு செய்தியெல்லாம் வந்துச்சு. அந்த செய்தி அந்த நியூஸ்ல கேட்டிருக்கீங்களா? நரகத்தின் சத்தம் அப்படி சில கேசட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சில போதகர்கள் எல்லாம் அவங்களுடைய பிரசங்கங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதெல்லாம் பிளே பண்ணி கொடுத்தாங்க. அந்த சத்தம் எங்க இருந்து ரெக்கார்ட் கேப்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யா அப்படின்ற ஒரு தேசம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்க வந்து சுரங்கப்பாதை, ட்ரெயின் போறதுக்காக ரயில்வே ட்ராக் போறதுக்கு ஒரு சுரங்கப்பாதை வெட்டி இருக்கிறாங்க. அந்த சுரங்கப்பாதை வெட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சுங்களா. என்ன சத்தம்? ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு சத்தம். ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு சத்தம் கேட்குது. என்ன இந்த சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த காலத்துல டேப் ரெக்கார்டர் எல்லாம் உள்ள வச்சு உள்ள பயங்கரனால பெரிய குழியா போட்டு அந்த குழிக்குள்ள என்ன பண்ணிக்கிறாங்க, டேப் ரெக்கார்டர் உள்ள விட்டுருக்காங்க. உள்ள விட்டு ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. நரகம் அப்படிங்கிறது அப்போ பூமிக்கு உள்ள இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சாங்க. இந்த சத்தத்தை எங்க ரெக்கார்ட் பண்ணாங்க அப்படின்னா நரகத்திலிருந்து. நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, ரஷ்யாவில் இருக்கிறவங்க எப்படி ஐயோ அம்மான்னு தமிழ்ல கத்துறாங்க? எங்க ஊர்ல கரூர்ல இங்க ஒரு கல்லறை தோட்டத்துல புதைச்ச எங்க நம்ம முன்னோர்களு, நம்ம வீட்டுல செத்து போனவங்க புதைச்சாச்சு. எப்படி அவங்க வந்து ரஷ்யா, அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க, ரஷ்யாவுக்கு கீழே தான் நரகம் இருக்குது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க கிறிஸ்தவர்கள் எல்லாம். இது என்னப்பா அது? சரி, அப்ப நம்ம வந்து வெறுமனே நம்ம வந்து அப்படியே எல்லாத்தையும் குருட்டுத்தனமா நம்ப கூடாது. நம்ம அப்படி, அதாவது ஒரு பேர் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? நாம மூட நம்பிக்கையில இருக்க கிறிஸ்தவர்கள் மூட நம்பிக்கைக்கு பழக்கப்படுத்தல, கர்த்தர் நம்மளை அப்படி வழிநடத்தவும் இல்லை இல்லையா? அப்ப நம்ம கிறிஸ்தவர்களுக்கு எதுதான் சாட்சி அப்படின்னா வேதாகம் சொல்லணும், வேதாகம் தான் சாட்சி. அது கூட நம்முடைய அறிவும் கொஞ்சம் வேலை செய்யுது. எப்படின்னா
சயின்ஸோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம். சில நேரங்கள்ல வேதாகமத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையே சயின்ஸோட இன்னைக்கு ஒப்பிட்டு பார்க்கறாங்க. ஆமா, பைபிள் சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப நரகம்னு ஒண்ணு இருக்குது, அது ரஷ்யாவுக்கு கீழே தான் இருக்குது, அங்க ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரெக்கார்டெல்லாம் கொண்டு வந்துருக்காங்களே அப்படிங்கிற ஆராய்ச்சியெல்லாம் பண்ணும்போது, அப்போ பூமி பூமி நமக்கு தெரியும், அது நல்ல ஒரு பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய அது உருண்டை வடிவுல அது சுத்தி கொண்டே இருக்குது. சரி, அப்ப இந்த பூமிக்குள்ளதான் நரகம் இருக்குதுன்னா, அந்த பூமியை இன்னைக்கு நிறைய ஸ்கேன் பண்ணி இன்னைக்கு நல்லா விஜுவலைஸ் பண்ணிட்டாங்க. எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஸ்கூல் பசங்களுக்கு, அதாவது 5ஆம் வகுப்பு பசங்களுக்கு ஸ்கூல் புக்ல வந்துருச்சு. பூமிய உள்ள நீங்க இப்போ ஒரு கொஞ்சம் தூரம் போனா இந்த மாதிரி மண்ணு தான் இருக்கும், அதுக்கப்புறம் பாறை இருக்கும், அதுக்கு உள்ள போனா நல்ல நெருப்பு கங்கு போல, அதாவது கனல் போல இருக்கும், அதுக்கு உள்ள போனா மேண்டில் அப்படி சொல்லக்கூடிய பகுதி இருக்கும், அப்புறம் அந்த லாவா நெருப்பு குழம்பு தான் இருக்கும். இந்த அடிப்படையில் தான் இருக்குது. அப்ப இதுக்குள்ள வந்து ஒரு ஒரு மனுஷன் உள்ள போய் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றத எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒருவேளை இந்த நடுவுல இருக்குது அந்த நெருப்பு குழம்பு, அதைத்தான் நரகம் சொல்றாங்களோ அப்படின்னு எல்லாம் கூட யோசனைகள் வந்துச்சு. ஆனா பூமியினுடைய லேயரை எல்லா இடத்துலயும் ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு. எல்லா பகுதியும் எடுத்து பார்க்கும்போது உள்ள அப்படி ஒரு ஸ்தலம் இருக்கிறது போல இல்ல, தெரியவே இல்லை. சரி, பார்க்கலாம். இதெல்லாம் வந்து சயின்ஸ் சொன்னது, பைபிள் சொல்லல. சயின்ஸ் சொன்னது, நம்ம பைபிள்ல என்ன சொல்லி பார்க்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்தது ஒரு கேள்வி உங்களுடைய சிந்தனைக்காக. சிந்தனை நீங்க யோசிக்கணும் இல்லையா? நரகத்துக்கு யார் அதிபதி? சாத்தான் இல்லையா? ரொம்ப அருமையா சொன்னீங்க. அப்போ நரகம், அவனுடைய பங்களா, அவனோட அரண்மனை, அங்க சிங்காசனம் எல்லாம் எங்க இருக்குது? நரகத்துல இருக்குது. சரி, நரகத்துக்கு யார் போவா? பாவம் செஞ்சவங்க நரகத்துக்கு போவாங்க. அருமையா நம்முடைய சகோதரர் அருமையா சொல்றாங்க. பாவம் செய்ய தூண்டுறது யாரு? என்னங்க, இவரே பாவம் செய்ய தூண்டுவாரா? அப்புறம் இவரே நரகத்துல போட்டு நம்மள அது என்ன பெரிய ஒரு எண்ணெய் சட்டியில வச்சு ஆயுசுக்கும் நம்மள வந்து என்ன பண்ணுவாரா? அப்படியே வறுத்து எடுப்பாராம். பாவம் செய்ய தூண்டுறதும் சாத்தானு. அதே சாத்தான் என்ன பண்றாங்க, நரகத்திலையும். இப்ப இதெல்லாம் நமக்கு என்ன ஆகுது? கேள்விகளை இடையில இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சீட்ல வந்து டக்கு டக்குன்னு உட்கார சொல்லிருங்க. சிஸ்டர்ஸ், நீங்க வந்து எங்க சீட் காலி இருக்கோ அங்க வந்து உட்காந்துருங்க. இல்ல, நீங்க இப்படி எல்லாம் பண்ணா நான் மறந்துடுவேன். எனக்கு ஒரு வியாதி இருக்கு. இடையில தான் நீங்க ஸ்டாப் பண்ணி இனி யாரும் எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களே. ரைட், சரி, ஃபாலோ பண்றீங்களா? எங்க விட்டோம் அங்கிருந்து ஆரம்பிப்போம். நரகத்தின் அதிபதி சாத்தானு. அந்த நரகத்துக்கு வரக்கூடிய பாவம் செஞ்சவங்களை பாவம் செய்ய தூண்டுறது, மனுஷங்களை பாவம் செய்ய தூண்டுறது சாத்தான். கேள்வி இங்கதான் நமக்கு யோசிக்கிறோம், என்னப்பா அது எங்கேயோ ஒரு மாதிரி இருக்குதே. சாத்தானே பாவம் செய்ய தூண்டிட்டு சாத்தானே அங்க நரகத்துல வந்து கண்டிக்கிறாங்க. நானே உங்களை வந்து தப்பு செய்ய வைக்கிறேன், நானே உங்களை குச்சி எடுத்து அடிக்கிறேன். இது என்னது இப்படி இருக்கு? தேவன், இது தேவன் நீதியாக இல்லையே. சரி, இன்னும் சில கேள்விகளை நம்ம பார்க்கும்போது பாருங்க, அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் நீங்க அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம பைபிள்ல இருந்து வசனங்களாக நம்ம படிச்சு பார்க்க போறோம். சரிங்களா? பாருங்க, ஒரு மனுஷன் பாவம் பண்றான். அதுல கேள்வியாக பார்க்கும்போது, பாவத்துக்கு நித்தியத்துக்கும் தண்டனையா? இதுக்கு இதை புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு குழந்தை பிறக்குது, அப்படியே கொஞ்சம் வளருது,
அப்புறம் கொஞ்சம் பெரிய மனுஷன் ஆகுறாங்க, அப்புறம் முதிர் வயதாகுது, வயசாயிட்டு ஒரு நாள் இறந்துடுறாங்க. இதான் வந்து வாழ்க்கை சுழற்சி. இதை நீங்க கவனிச்சு பார்க்கும்போது ஒரு பாவம் பண்ணக்கூடிய ஒரு வயசுன்னு சொன்னா, குழந்தையா இருக்கும்போது பாவங்கள் பண்ணுவாங்க. ஒரு சராசரி ஒரு 60 வயசு வாழக்கூடிய ஒரு மனுஷன் வச்சுக்கோங்களேன், அந்த 60 வருஷமும் ஒரு பாவம் பண்ணிருப்பாரா? கேள்வி புரியுதுங்களா? இல்ல நான் பேசுறதெல்லாம் புரியுதுங்களா? சரி, இங்க இங்க யாருமே ஹிந்தி நார்த் இந்தியன்ஸ்ல யாரும் இல்லையே? ஓகே, ரொம்ப சந்தோஷம். பாருங்க, 60 வருஷம் ஒருத்தர் உயிரோடு இருக்காருன்னா 60 வருஷம் பாவம் பண்ணிருக்க மாட்டார். சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு சதிகாரன், ஒரு கொலைகாரன் கூட வச்சுக்கலாம். அவரு ஒரு 8 மணி நேரம் தூங்கித்தான் ஆகணும், தூங்குவாரு. அப்புறம் 8 மணி நேரம் வேலை வெட்டிக்கு போவாருங்க. அப்புறம் மீதமுள்ள ஒரு நேரங்கள்ல அப்படியே அப்படியே ஒரு கொலை செய்யறவங்களோ, இல்ல திருடுறவங்களோ, இல்ல கொள்ளையடிக்கிறவங்களோ, இல்ல அடுத்தவங்க கிட்ட பத்தி தவறா பேசுறவங்களோ, ஏதாவது பாவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பாவம் அவங்க வாழ்நாள்ல ஒரு கணக்கிட்டு பார்த்தோம்னா, அந்த 60 வருஷத்துல பாவம் செஞ்ச வருஷம் ஒரு ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருக்கலாமா? 5 வருஷம் பாவம் பண்ணதுக்கு நிச்சயத்துக்கும் தண்டனையா? கேள்வி இப்ப உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது இல்லைங்களா? சரி, ஒருத்தர் திருடுறார். அவர் திருடுறது ஒரு 1000 ரூபாய் பிட் பாக்கெட் அடிச்சிட்டார். அவரை போலீஸ் பஸ் அப்படியே பிடிச்சு பஸ் என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு நிறுத்திட்டாங்க. பசுதாரியம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வண்டி நிக்குது. பசுதாரியம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு போலீஸ்ல வந்து என்னாச்சு கேட்கறாங்க. இந்த பாருங்க, இவரு பர்ஸ் பிட் பாக்கெட். யாரோட பர்ஸ்? ஐயாவோட பர்ஸ். எவ்வளவுங்க வச்சிருந்தீங்க? 1000 ரூபாய் வச்சிருந்தேனுங்க. அப்படியா? கேஸ போட்டு கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்தியாச்சு. ஜட்ஜு தூக்கு தண்டனை எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? அப்புறம் எல்லாரும் என்னங்க 1000 ரூபாய் திருந்ததுக்கு தூக்கு தண்டனையா அப்படிங்கும் போது அதுக்கு ஜட்ஜ் சொல்றாரு, அப்பதான் ஒருத்தருக்கு பயம் வரும், அப்பதான் யாரும் திருட மாட்டாங்க. இருந்தாலும் இது வந்து நீதியா தெரியலையே. ஒண்ணு அந்த 1000 ரூபாய் என்ன திருடினாரோ, நகையோ பணமோ ரெக்கவர் பண்ணலாம், சார்ஜ் போட்டு அவருக்கு ஏதாவது தண்டனை கொடுத்து அவருக்கு நல்லா புத்தி கொடுத்து ஜெயில வச்சு எல்லா கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்கலாம். இல்ல திருடாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அப்படித்தான் சொல்லுவாங்க. நீங்க உலகத்துல நீதி அப்படித்தானே இருக்கு. இல்ல நீங்க செத்துறணும் அப்படின்னா மனுஷனே என்ன பண்றதுல அதை ஏத்துக்கிறது இல்ல. பாருங்க, மனுஷனுடைய யோசனை எப்படி இருக்கு பாருங்க. சரிங்களா? அதனாலதான் இந்த நரகம் அப்படிங்கிற தண்டனை தற்காலிகமா இல்ல நித்தியத்துக்குமா அப்படின்னா, வேத வசனம் நித்தியமோ அப்படின்னு சொல்லிருக்கு. சும்மா சொல்லல, நித்தியத்திற்கும் அவர்கள் வாதிக்கப்படுகிறா இருக்கு. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்குது. பல்ல நெருங்க கடிக்கிறாங்களா? ஏன்? தாங்க முடியல, சகிக்க முடியாத அளவுக்கு வேதனையில அவங்க இருக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு கொடிய வேதனை நரக வேதனை. பாருங்க, தண்டனையிலே உச்சபட்ச தண்டனை. தாங்க முடியாம இருந்து அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? நரக தண்டனை, நரக வேதனை அப்படிங்கிறாங்க. வேதனையினுடைய உச்சத்தை என்னவாக கணக்கிடுறாங்க மனுஷங்க அப்படின்னா, நரக வேதனைங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ இவங்க நரகத்துக்கு போய் பார்த்து வேதனைப்பட்ட மாதிரி எல்லாமே வந்து சொல் கேட்டு பழகின வார்த்தைகள் தான் நரக வேதனை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நீங்க எல்லாரும் நல்லா கவனிங்க. ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். வேற யாரும் என்ன சொன்னீங்க? பாவங்களை மன்னிக்கிறவர். ரொம்ப அருமையா சொல்றீங்க அன்பான சகோதரர்களே. இவ்வளவு அருமையான, யாருக்குமே இந்த உலகத்துல எந்த மனுக்குலத்துக்கும் பெற்றிராத ஒரு உன்னதமான தெய்வத்தை கடவுளாக கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஒரு அன்பான தேவன், சாந்த ஸ்வரூபி, எப்படிங்க ஒருத்தர் சதா காலங்களும் நரகத்துல தண்டிக்கிறார் அப்படின்னு சொல்றோம்? பாருங்க,
இன்னைக்கு நாம எல்லாருமே நரகத்தை விசுவாசிச்சுட்டு இருக்கிறோம். நம்மளுடைய நம்பிக்கையில பிரதானமான நம்பிக்கை இருக்கு. கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்ல, எல்லா ஜனங்களும் இருக்காங்க. நம்ம பிள்ளை இருக்காங்க பாருங்க, தம்பி போல இன்னும் சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்காங்க. இங்கேயும் சொன்ன வச்சு ஒரு துளி கேட்கறது இல்லைங்க, பேரண்ட்ஸ் பேச்சு கேட்கறது இல்லைங்க. எப்ப எக்ஸாம் பக்கத்துல இருந்துச்சு படிப்பான்னு சொன்னா செல்போன் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அம்மா எப்படி சொல்றாங்க, இருப்பா அப்பா வரட்டும் உன்னை நான் பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. அப்பா வர்றாரு. இந்த மாதிரி பையன் காலையில இருந்து செல்போன் பார்த்துட்டே இருக்கிறான், படிக்கவே இல்லை அப்படின்னு உடனே அப்பா உடனே கோவப்பட்டு வேகமா ஓடி போய் பெட்ரோல் பங்க்ல 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து பையன் மேல ஊத்தி கொளுத்திடுவாரா? உங்களுடைய பிள்ளை தவறு செய்தால், உங்களுடைய பிள்ளை பாவம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் விரும்பாததை செய்யறார், அவரை நீங்க எப்படி தண்டிப்பீங்க? அவ்வளவுதான். ஜோத்துல பார்ப்போம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் குச்சி எடுத்து மிரட்டுவாங்க, ஸ்கேல் எடுத்து அடிப்பாங்க. இந்த மாதிரி பெல்ட் எடுத்தனா பாரு சொல்லுவாங்க. அவர் என்ன செல்போன் வச்சுட்டு புக் எடுத்துருவார். அதான் அதிகபட்சம். பாருங்க, அற்பமான மனுஷனா இருக்கக்கூடிய நாமளே என்ன பண்றது இல்ல, அதுல குறிப்பா நெருப்பு வச்சு எரிச்சு தண்டிக்கோன்னு நம்ம சொல்றது இல்ல. அன்பே உருவான கடவுள் நம்மள அப்படி செய்வாரு. நம்ம எப்படிங்க நம்புறோம்? எப்படி நம்புறோம்? எது நம்மளை கண்டிப்பா விசுவாசமா? சரி, பரவாயில்ல, அருமையான பாயிண்ட் சகோதரர் கொடுத்தது நல்ல கரெக்டா. ஏன்னா அப்படிதான் எல்லாரும் நம்ம இருக்கிறோம். அவங்க சொல்றாங்க, நம்ம சார்பத்தை அவங்க சொல்றாங்க. பாருங்க அன்பான சகோதரர்களே, நீங்க எல்லாத்தையும் உள்வாங்கிக்கீங்க, எல்லாத்தையும் நீங்க சிந்திக்கணும், பகுத்தறிவோட சிந்திக்கணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க அன்பான சகோதரர்களே, 2 விசுவாசம் இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு. நன்மை தீமை, பாவம் புண்ணியம். பாவம் செய்யறவங்க எல்லாம் நரகத்துக்கு போறாங்க, நன்மை செய்யறவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போறாங்க. கரெக்டுங்களா? இல்ல நான் தவற சொல்லிட்டேன்? சரி, நம்ம எல்லாருடைய விசுவாசம் அதுதான். பேசுகிற நான் என்னில இருந்து கேட்கக்கூடியவங்க எல்லாருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா செத்து போனாரே அவரை கல்லறை தோட்டத்துல அடக்கம் பண்ணும்போது ஐயா பாஸ்டர் ஐயா வந்தாங்க. ஐயா இறைவனுடைய சேர்ந்தார், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார். ஐயாவை இங்கு உயிர்த்தெழுதலின் விசுவாசத்துடனே இங்கே நல்லடக்கம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப எல்லாரும் உயிர்த்தெழுந்து வருவாங்கன்னு நம்ம விசுவாசிக்கிறோமே, அப்ப நரகத்துல போய் தண்டிக்கப்பட்டவங்க எப்படி உயிர்த்தெழுந்து வருவாங்க? எப்போ உயிர்த்தெழுந்து வருவாங்க? கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க அமைதியாக பார்த்தா நான் புரிஞ்சிச்சுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ நரகத்தை குறிச்சு இதுவரைக்கும் கேள்வி ஞானம் தான் பட்டிருக்கிறோம். நரகத்தை பார்த்திருக்கிறீங்களா? பார்த்தது இல்லைங்க. சொன்னாங்க, கேட்டோம். யாரு சொன்னா? இத பாருங்க, எனக்கு எங்க அப்பா சொன்னாங்க. அவருக்கு யார் சொன்னா? அவங்க அப்பா சொன்னாங்க. அவங்களுக்கு அவங்க அப்பா சொன்னாங்க. இப்படியே காலங்காலமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சொல்ல கேட்டாங்க. அப்ப யாருமே பைபிள் எடுத்து நரகத்தை குறிச்சு நம்முடைய வேதாகமம் என்ன சொல்லியிருக்கு சொல்லு. இங்க பிரச்சனையே அங்கதாங்க ஆரம்பிச்சு. புரிதல் எங்கிருந்து வரணும்? நம்முடைய விசுவாசம், கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம் எதன் மூலமாக கட்டப்படுகிறா? வேத வசனத்தின் மூலமாகத்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கணும். அதுதாங்க மகா பரிசுத்தமான விசுவாசம். நாம ஒரு விசுவாசத்துக்கு வரோம்னா எதன் அடிப்படையில் விசுவாசிக்கிறீங்களா? ஆம், விசுவாசிக்கிறோம். வேத வசனம் குறிப்பிடருக்கு, பைபிள்ல வசனம் இருக்கு, நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் கரெக்ட் இல்லைங்களா? அன்பான சகோதரர்களே, நரகத்தை பத்தின ஒரு புரிதல் நம்ம எல்லாருக்கும் வரணுங்க. சரியான புரிதல் வரணும்.
யோவான் 8:32 ஒரு அருமையான வார்த்தையை நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் எங்கிருந்து விடுதலையாக்கும்? நம்முடைய அறியாமை இருந்து விடுதலையாக்கும். அந்தகார இருள் இருக்கக்கூடியவர்களை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு கூட்டி சேர்க்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சத்தியத்தை அறியும் பொழுதுதான் தேவன் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாங்க. நாம எப்போலாம் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறோமோ, எப்போலாம் சத்தியத்தை கேட்கிறோமோ, சத்தியத்தை கேட்கணும், சத்தியத்தை கேட்கணும். கட்டுக்கதைகளை கேட்க கூடாது. சரிங்களா? பாருங்க, இன்னைக்கு இந்த மனுக்குலத்துல, இந்த சமுதாயத்துல ஒரு பொய், ஒரு உண்மை. நீங்க ரெண்டு இந்த மக்கள் மத்தியில் நீங்க போடுறீங்க. பொய்யை சொல்றீங்க, உண்மையை சொல்றீங்க, சத்தியத்தை சொல்றீங்க. அந்த பொய் என்னவா மாத்துது அவங்கள, சத்தியம் என்னவா அவங்கள மாத்துது. நீங்க பொய் சொன்னீங்கன்னா, ஒரு ஜனங்கள் மத்தியில பொய்யை கொண்டு போட்டீங்க, சமுதாயத்துல பொய்யை பரப்புறீங்க. பொய்யை கேட்டவங்க முட்டாளா மாறுறாங்க, சத்தியத்தை கேட்டவங்க அறிவாளியா இருக்கிறாங்க. அப்போ உண்மையை கேட்டா, சத்தியத்தை கேட்டா அறிவாளியா இருக்க, அறிவு வருது. சத்தியம் நமக்கு அறிவை ஊட்டுக்குது. ஆனால் பொய் நம்ம முட்டாளாக்கு. முட்டாள் எந்த கேள்விக்கும் பதில் இருக்காது. முட்டாள் பதில் இருக்காது, கோபம் தான் இருக்கும். கோபம் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் அறிவு, அது தேவன் கொடுக்கிற ஞானம். அவரு அனந்த ஞானம் உள்ளவர். ஒருவன் ஞானத்தில் குறைவு பெற்றிருந்தா யார்கிட்ட தான் கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? யாக்கோபு என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஒருவன் ஞானத்தில் குறைவு பெற்றிருந்தா எல்லாருக்கும் சம்பூர்ண, எல்லாருக்கும். எனக்கு மட்டுமா? சகோதரிக்கு மட்டுமா? முன் வரிசையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமா? இல்ல, எல்லாருக்கும். தேவனே, கர்த்தரே, எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா அவர் எல்லாருக்கும் ஞானத்தை. அன்பான சகோதர சகோதரிகளே, வேத ஆராய்ச்சி செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கும். வேத வாசிப்பு வேற, வேத ஆராய்ச்சி வேற. அப்படியே பைபிளை திறக்கிறோம், அப்படி திறந்த உடனே நான் எக்ஸாமுக்கு போறேன், டிஎன்பிசி எக்ஸாம் பாஸ் பண்ண தாசில்தார் இந்த கரூருக்கு அப்படின்னு சந்தோஷமா போகும்போது, எப்பா எத்தனோட பிள்ளைகள் அப்படியே போகக்கூடாதுப்பா, அப்படியே பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணிட்டு போப்பான்னு வீட்டுல நம்ம அம்மாவா அப்போ சொல்றாங்க. வேகமா ஓடி போய் பைபிளை தேடுறோம். எங்க இருக்குது? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து வச்ச பைபிள் எங்க இருக்கும்? செல்போன்னா உடனே டக்குன்னு எடுத்துருவாங்க, ஏன்னா கையிலேயே இருக்கும். பைபிள் எங்க இருக்கும்? வச்ச இடத்துல இருக்கும், எங்கேயுமே போகாது. கரெக்டுங்களா? அப்படிதான் எனக்கு சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்த பைபிள் எடுத்து அப்படி திறந்தோம்னா அப்படி சங்கீதத்துல வசனம் வருது, உன்னதமானவருடைய நிலையில். அப்படியே கடற்கடன்னு படிக்கும் போது அப்படி நமக்கு ஒரு தெம்பு வந்துருச்சு. பாஸ் பண்ணிடும் போல இருக்குது. கரெக்டுங்களா? இதுக்கு பேர் வேத வாசி. அப்படியே எடுக்கிறோம், கடற்கடன்னு வாசிக்கிறோம் ஒரு அதிகாரம் முழுக்க. இது வேத வாசிப்பு. பைபிள்ல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய காரியங்கள் தான் இருக்கும். ஆனால் அன்பான சகோதரர்களே, வேதத்தை வாசியுங்கள் சொல்லாம நம்முடைய கர்த்தர், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ரட்சகர், நம்முடைய மீட்பர், நம்முடைய மேசியா, நம்முடைய மணவாளன் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்திருக்காருங்களா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் சொல்லியிருக்கிறார். யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. யோவான் 5:39 நீங்க ஒருபோதும் மறந்துடக்கூடாது. என்ன சொல்லிருக்கீங்க வசனம்? வேத வாக்கியங்களை நாங்க எதுக்கு போய் அதை ஆராய்ஞ்சு பாக்குறோம்? எங்களுக்கு எல்லாம் வேற வேலை வெட்டி இல்லையா?
ஏதோ போனோமா ஜெபம் பண்ணோமா வந்தோமான்னு தான் இருப்போம். வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணுமா அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு அப்படின்னா மறைபொருள். அதுக்கு இன்னொரு பேர் என்னங்க? மறைபொருள். நீங்க என்ன பண்ணணும்? தேடி வாசிக்கணும். தேடி வாசிக்கணும். நமக்கு கேள்வி எழும்புது. ஒரு பைபிள்ல இருந்து ஒரு கேள்வி வருதுன்னா விட நாளைக்கு தினத்தந்தி பேப்பர்லயே வருமுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நான் பைபிள்ல இருந்து எனக்கு ஒரு கேள்வி வருது, அதுக்கான பதிலு நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல வருமா, இல்ல வாட்ஸ்அப்ல வருமா? கேள்வி பைபிள்ல இருந்து வருதுன்னா பதில் எங்கதான் இருக்கும்? பைபிள்ல தான் இருக்கும். இது நம்முடைய ஜனங்களுக்கு நிறைய பேருக்கு புரியுறது இல்ல. நம்ம கேள்வி கேட்கணும், நாம சிந்திக்கணும். அதான் தேவனுடைய நோக்கம், அதான் அதனுடைய அவருடைய எதிர்பார்ப்பு. யார் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் தான் நல்ல வாஞ்சையா இருக்கிறாங்க, நல்ல ஆரோக்கியமா ஆவியில வளருவாங்க. எந்த குழந்தை கேள்வி கேட்டு வளருதோ அந்த குழந்தை சுவாதீனத்துல வளரும், ஆரோக்கியமா வளரும். கோழியை பார்த்து இது கோழி இல்லப்பா இது காக்கா அப்படின்னு சொன்னா அப்படிங்களான்னு போறது ஆரோக்கியமா வளருது, அறிவா வளராது அந்த குழந்தை. இல்லையே, காக்கான கருப்பா இருக்கணுமே, இது என்ன சிவப்பு கலர் இருக்குது, காக்கான வானத்துல பறக்கணுமே, இதே தரையில நடக்குது அப்படின்னு கேட்கிற குழந்தைதான் அறிவாளி குழந்தை. அதை நீங்க ஒருவாது ஏமாத்த முடியாது. சரிங்களா? சரி, ஏன் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குதுன்னு பவுல் சொல்றாங்க. தீமோத்தேயுக்கு எழுதின 2வது லெட்டர்ல ஒரு அருமையான வார்த்தை பதிவு செய்யறாரு. எப்படி தெரியுங்களா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமாங்க சகோதர சகோதரிகளே, நாம தேறினவர்களாக இருக்கணும். தேவனுடைய மனுஷர்கள் தேறினவர்களா இருக்கணும்னா என்ன, எப்படி இருக்கணும்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கறேன்னு என்ன? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் சர்ச்சுக்கு போவேன், சொல்றத கேட்டுட்டு வருவோம். அப்படித்தான் இருக்கு, அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கணும். ஆனாலும் அன்பான சகோதர சகோதரர்களே, நம்ம கையில பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வார்த்தை. வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கு. பவர் ஆஃப் வேர்ட். தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கு. சரி, இந்த ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்றீங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பான்னு சொல்றீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்களே. வேற ஒண்ணும் இல்லைங்க, ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம், பண்ணியிருக்கிறோம், கேட்டதுதான். என்ன தெரியுங்களா? ஒரு இடத்துல கேள்வி இருக்குதுன்னா இன்னொரு இடத்துல பதில் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னது போலதான். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க சகோதரி. ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். எது கர்த்தருடைய புஸ்தகம்? அப்படி கொஞ்சம் அப்படி எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். செல்போன் எடுத்து காட்டிடுறாங்க. பாருங்க, ஒரு 4-5 கைகள் தான் அப்படியே எடுத்து காட்டுறாங்க. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். அப்ப இந்த கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசிக்கணுமா? என்ன தேடணும்? இவைகளில் ஒன்றும் குறையாது. ஆமா, ஓகே. இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. ஜோடி இல்லாதிராது. இப்போ கர்த்தருடைய புஸ்தகத்துல நீங்க தேடி வாசிக்கிறீங்கன்னா, ஒரு பக்கம் கேள்வி இருக்குன்னா அதனுடைய பதில் இன்னொரு இடத்துல இருக்கு. அதான் ஜோடி. கேள்வி பதில், இந்த ரெண்டு சேர்ந்ததா ஜோடி. ஜோடினா நீங்க வேற ஏதாவது ஜோடி சொல்லுங்க பார்க்கலாம். ஜோடி எதெல்லாம் நம்ம ஜோடின்னு சொல்லுவோம்? ஒரே மாதிரி இருக்கிறதா? நல்ல பதில். ஆனாலும் அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இடது வலதா? இதுதாங்க ஜோடி. காதுல போட்டிருக்க கம்மல் ஜோடி, காலில் போட்டிருக்கிற ஷூ, கையில போட்டிருக்கிற கிளவுஸ், காலில் ஒரு ஷூ போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், செப்பல் போட்டிருக்கோம், ஜோடி.
நல்ல ஒரு அருமையான 2000 ரூபாய்க்கு ஒரு செருப்பு வாங்கியிருக்கிறோம். ஒண்ணு தொலைஞ்சு போச்சுங்க. இன்னொரு செருப்பு என்ன பண்ணுவோம்? 2000 ரூபாய் 1000 ரூபாய் போச்சு, இன்னொரு 1000 ரூபாய் மிச்சமாச்சே அப்படின்னு யோசிப்போமா? ஜோடியில ஒண்ணு போச்சுனாலும் இன்னொன்னு கையில இருந்தா அதுக்கு என்ன இல்லைங்க, வேல்யூ இல்ல. அப்ப ஜோடினா ரெண்டும் சேர்ந்து இருந்தா தான் ஜோடி. கரெக்டுங்களா? கணவன் மனைவி ஜோடி. இந்த ஜோடி பத்தி பேசாதீங்க அப்படின்றீங்களா? சரி, பேசல, அது இன்னொரு நாள் பேசிக்குவோம். அப்ப இதுதான் ஜோடி. இந்த ஜோடி தான் நம்ம தேடணும். பூட்டு சாவி, அது ஒரு ஜோடி. கரெக்டுங்களா? நீங்க பூட்டி இருக்கு, அந்த பூட்டு அதுக்கான சாவி இருந்தா தான், இல்லைன்னா உடைச்சு போட்டு வேற பூட்டு தரணும். அந்த சாவி தொலைச்சு போட்டீங்கன்னா டெய்லி பூட்டு உடைச்சு திறந்தா அது சரியா இருக்குமா? அப்ப என்ன வேணும்? பூட்டு வேணும், சாவி வேணும். ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்கு, அங்க கேள்வி வருது, அதுக்கான பதில் இன்னொரு வசனத்துல இருக்குதுங்க. அதத்தான் ஏசாயா 28:10 நமக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னா, வாசிங்க சார். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும். அது என்ன 2 தடவை? பிரிண்டிங் மிஸ்டேக்கோ இல்ல நான் எதை தப்பா போட்டுன்றான்? அப்படியே பைபிள் இருக்குது. அருமையா சகோதரி சொல்றாங்க. எப்படி இருக்கு? கற்பனையின் மேல் கற்பனை. ஏன் 2 தடவை? பிரமாணத்தின் மேல் பிரமாணம், பிரமாணம், அதுவும் திரும்ப சொல்றாங்க. எப்படி? பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம் என்கிறார்கள். இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம், எங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம்ங்கிறீங்களே, எங்க? கேள்வி பழைய ஏற்பாட்டுல மல்கியா புஸ்தகத்தில் இருக்குது, பதிலு புதிய ஏற்பாட்டுல பிலமோன்ல இருக்கலாம். கேள்வி கொரிந்தியர்ல இருக்கும், பதிலு யாத்ராமத்துல இருக்கும். இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம். அப்ப இந்த ஜோடி வசனங்களை நீங்க தேடி எடுத்தீங்கன்னா அதுதாங்க பொக்கிஷம். வேத வாசிப்புக்கும் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கறதுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுட்டீங்களா? இந்த நாள் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிற நாள். வேத வாசிப்புக்கும் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய காரியத்துக்குமான வித்தியாசத்தை புரிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க. அநேக வேத வசனங்கள் எப்படியா சொல்லுதுன்னா, நீங்க கேட்கறது உங்களுக்கு கிடைக்கணுமா? தேவ சமூகத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கணுமா? அவர் சொல்ற நம்ம கேட்கணுமா? நீதிமான் கேட்கும் போதே பெற்றுக்கொள்கிறான். கேட்கறதுக்கு முன்னாடியே தேவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம என்னவெல்லாம் தேவன்கிட்ட கேட்கிறோமோ அவர் நமக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னா, சும்மா நம்ம கேட்டுட்டே இருப்போம், அவர் செஞ்சுட்டே இருப்பாரானா, ஒரு கண்டிஷன் அப்ளை. என்ன தெரியுங்களா? அவர் சொல்றத நம்ம கேட்கணும். என் வார்த்தைக்கு நீங்கள் உள்ளபடி நீங்கள் செவி சாய்த்தால், அதை நீங்க அப்படியே அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா உங்களுக்கு தான் எல்லாத்தையும் அவர் செய்யப்படும். இப்படித்தாங்க நமக்கு வேதாகம் கத்துக்கு. ஆனா நாம எப்படி இருக்கோம் தெரியுங்களா? ஆண்டவரே நீங்க சொல்லலாம் ஒண்ணும் வேண்டாம், ஏன்னா நீங்க சொல்றாங்க செய்ய மாட்டோம், நான் சொல்றதை நீங்க செய்யுங்க. எப்படி? இவருக்கு நல்ல வேலை வேணுமா, நல்ல வீட்டுல பொண்ணு வேணுமா, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி நல்லா செட்டில் ஆயிருக்குமா, நல்ல அருமையான வேலை, அருமையான வீடு, காரு, பங்களான்னு இருக்கணுமா. இவருக்கு தேவன்கிட்ட கேட்பாரா, கர்த்தர் உடனே செஞ்சு கொடுத்துடணுமா. ஆனா அவரு சொல்றது இவர் கேட்கவே மாட்டாராம். சரி, என்ன சொல்றார்? பொய் சொல்லாது இருப்பாயாக. யாரு வேண்டாங்க, வீடு கூட வேண்டாங்க, பொய் சொல்லாம இருக்க முடியாது. அப்படி ஆயிடுச்சு சூழ்நிலை. எளிமையா. கரெக்டுங்களா? சரி, இப்ப நம்ம எதுக்காக இதை பாயிண்ட் பேசணும் அப்படின்னா, நரகம். இப்போ நரகத்தை பத்தின கேள்விகள் இருக்கு. நரகத்தை பத்தி நாம நல்லா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். நரகத்தை பத்தி, ஐயோ நரகம் பாருங்க, சொர்க்கத்துக்கு எங்க பாஸ்டர் போனாரு, போற வழி நரகத்தை பார்த்து வந்துருக்கிறாருங்க அப்படின்னு சொன்ன எத்தனையோ பேரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன்.
நரகத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றாரு, சொர்க்கத்துக்கு போனேன்னு சொல்றாரு, பரலோகத்துக்கு போனேன்னு சொல்றாரு. ஆனா வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, பரலோகத்துக்கு போனது மனுஷகுமாரனை இல்லாமல் வேற ஒருவரும் இல்லைன்னு சொல்லுது. ஆனா போனேன்னு சொல்றாரே, பார்த்தேன்னு சொல்றாரே, நம்ம எதை நம்புறது? சரி, இருக்கட்டும், பார்க்கலாம். இப்போ நரகத்துக்கு யார் போவா? நம்மளுடைய புரிதல் படி நரகத்துக்கு யார் போவா? பாவம் செஞ்ச. சரி, இப்போ ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். சகோதரி வசனத்தை வாசிப்பாங்க, நீங்களும் ஸ்கிரீன்ல கண்ணில் பாருங்க, நல்லா கவனிக்குங்க, கவனிச்சுட்டு பதில் சொல்லுங்க. நரகத்துக்கு பாவம் செஞ்சவங்க எல்லாரும் போவாங்க அப்படின்னா 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்லுது, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. இதுக்கு எப்படி போட்டிருக்கலாம்னா, எல்லாரும் நரகத்துக்கு தான் போவீங்கன்னு எழுதியிருக்கலாம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. எல்லாரும் பாவம் செய்யறாங்க, எல்லாரும் பொய் பேசுறாங்க, எல்லாரும் மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க, எல்லாரும் அடுத்தவங்களுடைய வளர்ச்சியில பொறாமப்பட்டு அவங்கள என்ன பண்றாங்க, பேசி 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 அவங்கள இமேஜ ஸ்பாயில் பண்றாங்க, மற்றவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படுறாங்க, மேட்டுமையில் இருக்கிறாங்க, பெருமையில் இருக்கிறாங்க. பாவ காரியங்கள் வெளிப்படுது. இப்படியா எல்லா மனுஷனிடத்திலும் பாவம் இருக்கு. பாவம் செய்யாத மனுஷன் இந்த பூமியில யாருமே இல்லை. அப்படின்னா எல்லாருமே எங்கதான் போக முடியுமா? நரகத்துக்கு போக முடியுமா? இந்த வசனத்தின் அடிப்படையில் வச்சு பார்த்தோம்னா எல்லாரும் எங்கதான் போக முடியும்? சரி, அப்ப எல்லாரும் நரகத்துக்கு போறதுன்னா ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவத்துக்காக நம்முடைய கர்த்தர் வந்து மரிச்சாரே, என்னுடைய பாவத்திற்காக மரிச்சு எனக்கு ஒரு பெரிய பாவ மன்னிப்பு கொடுத்தாரு என்னுடைய கர்த்தர். அப்ப அது சும்மாவா? யாருடைய பாவத்திற்காக இவர் மரிச்சார்? அப்ப அவர் மரிச்சது உண்மை, என்னுடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது உண்மை. அப்படின்னா நான் திரும்ப எப்படி நான் நரகத்துக்கு போவேன்? கேள்வி வந்துகிட்டே இருக்கு. வசனம் எப்படி சொல்லுதுன்னா, யோவான் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் வாசிக்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அன்பான சகோதர சகோதரிகளே, வசனத்தை கேட்டீங்களா? என்ன சொல்லியிருக்கீங்க? உலகத்தை அப்படின்னா உலக ஜனங்களை, நம்ம எல்லாரையும் தான், ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆக்கினைக்குள்ளாக, நரக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுக்காக நம்முடைய கர்த்தர் வரல. அப்புறம் எதுக்கு வந்தார்? எல்லாரையும். இந்த வசனத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? சந்தோஷங்க. பாருங்க, நம்முடைய கர்த்தர் நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காகத்தான் வந்தார். இனிமேல் இந்த பூமியில பாருங்க, நம்ம 2000 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இருக்கிறோம். இப்ப பாவம் பண்ணிட்டு இருக்கிறோம். நாம இப்ப பண்ற பாவத்துக்கு சேர்ந்து ரத்தம் சிந்திட்டு போயிருக்கிறார் ஒருத்தர். இனிமேல் இந்த பூமியில ஒரு குழந்தை பிறந்து பாவம் பண்ணா கூட அந்த குழந்தைக்கும் சேர்த்து தான் அவர் சிலுவையில ரத்த சாட்சியா மறிச்சிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, இன்னும் வசனம் எப்படியாக நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படின்னா, வாசிங்க. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு. ஆமாங்க, அப்போ கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களுக்காகத்தான் மறிச்சிருக்கு. இன்னும் நமக்கான வாக்குத்தத்தம், என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குதுங்களா? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு கொடுத்த வாக்கு. உங்களெல்லாம் நரகத்தினுடைய தள்ளுவேன்னு சொல்றது வாக்குத்தத்தம் அல்ல, அது சாபம். கரெக்டுங்களா? இந்த வாக்குத்தத்தம் பொய்யாயிடுமா? தேவனுடைய வார்த்தை பொய்யாகுமா? சும்மா நாம ஏதோ 4 வசனத்தை வச்சுட்டு நாம பேசலைங்க. சத்தியம் இதுக்குள்ள இருக்கிறத நல்லா கவனிக்கணும். நாம இது வரைக்கும் நம்ம கொண்டிருந்த விசுவாசத்தை நீங்க அப்படியே நீங்க கொண்டுட்டு வாங்க. இன்னும் இது அறிமுகம் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் முழுசா நம்ம ஆராய்ச்சியுடைய முடிவுக்கு வரல. நீங்க இன்னும் அப்படி பார்த்துட்டே வாங்க. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படி சொல்லும் போது, நான் எல்லாருமே அன்பானவர், இரக்கமானவர்,
இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இவ்வளவு விஷயத்தை நம்ம தேவனுடைய தன்மையை, அவருடைய குணாதிசயங்களை, அவருடைய குணலட்சணங்களை நம்ம பார்க்கும்போது அன்பே உருவானவர் எப்படிங்க இருப்பார்? கோபத்தோடு இருப்பாரா? இல்ல. சரி, பாருங்க எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்படின்னா இரக்கமுள்ள தேவன். பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் புறஜாதி ஜனங்களோட பழகி புறஜாதி கடவுளுடைய வணக்கத்திற்கு, அதாவது அந்த விக்கிரக வணக்கத்திற்கு இவங்களும் போனாங்க. நீங்க இந்த பிக்சர்ல பார்த்துருக்கிற சிலை, இது என்ன சிலைனா, இதுக்கு பேர் பாகால். இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த விக்கிரகத்துக்கு பேர் பாகால். இந்த பாகால் இஸ்ரேல் ஜனங்கள் இந்த பாகாலை எப்படி வழிபட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மற்ற ஜனங்கள்லாம் வழிபடுறது மாதிரி இது ஒரு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஹாலோ, அதாவது உள்ள ஒரு காலி இடமா இருக்கும், வெற்றிடம் போல இருக்கும். வெளியே ஒரு சிலை இருக்கும். சேர்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு இல்லையா இந்த சிலை. இந்த விக்கிரகத்துக்கு பின்னாடி நல்லா நெருப்பு மூட்டி என்ன பண்ணுவாங்க, நல்லா நெருப்பு வச்சு எரிப்பாங்க. பண்டிகை நாட்கள்ல நல்லா நெருப்பு வச்சு எரிக்கும் போது அந்த சிலை இருக்கு இல்லைங்களா, சிலை இந்த கண்ணுல லெட்னா சுத்தனாகமா, அந்த மாதிரி ஒரு ஈயம் மெட்டீரியல் மாதிரி ஒரு நெருப்பு அதிகமாக அதிகமாக அது அப்படியே உருகும். அப்போ இங்கிருந்து காட்சி பார்க்கும்போது பாகால் தாய் அழுகுது. ஏன் அழுகுது? குழந்தை இல்லாம அழுகுது அப்படின்னு தங்களுடைய குழந்தைகள் எல்லாம் அப்படி தூக்கி வீசி இருக்காங்க. எப்படி? இது ஒரு விக்கிரகம். இந்த விக்கிரகத்தை உண்டாக்குறது மனுஷன்தான். அந்த கண்ணுல அந்த ஈயம் போன்ற ஒரு பொருளை வச்சு அது நல்ல நெருப்பு எரிய எரிய அப்படியே அது உருகி வரும். உருகி வர்றதை பார்க்கும்போது அழுகிறது போல ஒரு காட்சி இருக்கும். உடனே அந்த அம்மா குழந்தை இல்லாம அழுகுது அப்படின்னு சொல்லி தங்களுடைய குழந்தையெல்லாம், இந்த அம்மா என்னுடைய குழந்தைய வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி வீசி இருக்கு. எப்படி தேவனுடைய சொந்த ஜனங்கள், சொந்த பிள்ளைகள் மோசம் போயிருக்காங்க பாத்தீங்களா? அப்போ மனஸ்தாபப்பட்ட தேவன் என்ன சொன்னார் தெரியுங்களா? வாசிங்க. தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளை நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவன் எதை விரும்பலனா, இந்த மாதிரி குழந்தைகளை தீக்கடக்கம் பண்றீங்களே, அது விரும்பல. இத நான் அருவருக்கிறேன்னு சொல்றான். ஒரு மனுஷனை தீக்கடக்கம் பண்றத அவர் என்ன பண்றாரு? அருவருக்கிறார். ஆனா அவரே எப்படி ஒரு நரகம்ன்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி தண்டிப்பாரு. சரி, இன்னும் பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, பாருங்க, இந்த விக்கிரகங்களுக்கு இந்த தீக்கடக்கம் பண்ணக்கூடிய விஷயத்தை குறித்து சொல்லும் போது ஒரு அருமையான ஒரு வார்த்தைய கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாருன்னா, இப்படிப்பட்ட அருவருப்பான காரியத்தை செய்யும் நீங்க செய்யறீங்களே, இந்த மாதிரியான விஷயத்துல உங்களுக்கு ஒரு நாள் சொல்லிக் கொடுக்கவே இல்லையே. நியாயப்பிரமாணத்துல எங்கேயாச்சும் நம்முடைய கர்த்தர் இந்த மாதிரி செய்யுங்க சொல்லியிருக்கிறாரா? இதை நான் உங்களுக்கு கற்பிச்சதே இல்ல, சொல்லி கொடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, அது என்னுடைய சிந்தனையிலே இல்லை, என் மனசுல இப்படி ஒரு எண்ணம் வரவே இல்லை. எது? நெருப்புல கொண்டு போடுறது தேவனுக்கு அருவருப்பானது. அன்பான சகோதர சகோதரிகளே, நெருப்புல கொண்டு போய் ஒரு ஜீவனை அப்படி துடிக்க சாக கொடுக்கிறது அது தேவன் விரும்பாத ஒரு காரியம். நிறைய விஷயங்கள் சொன்னார். வாசிங்க சகோதரி, எரேமியா 7:31. தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் அக்கினியிலே தகனிக்கிறதற்காக அவர்கள் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கில் உள்ள தோப்பேத்தின் மேடைகளை கட்டினார்கள்.
அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை. இப்ப யாருடைய சிந்தனைகள் இல்லவே இல்லை. கர்த்தருடைய சிந்தனையில இப்படி ஒரு கான்செப்டே இல்லை. அதை அவர் வெறுக்கிறார். ஒரு அன்பான தேவன் கர்த்தர் எப்படிப்பட்டா உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். எல்லாரும் சொல்லுங்க, மிகுந்த கிருபை உள்ளவர். அன்பான சகோதர சகோதரிகளே, நான் ஏன் திரும்ப திரும்ப அன்பான சகோதரி சொல்றேன்னா, சாதாரணமான மனுஷங்க, நம்ம அற்பமானவர்கள். நாமளே இதை செய்ய மாட்டோம். ஆனா நம்ம எல்லாரையும் உண்டாக்குன கர்த்தர் இதை செய்வாருன்னு நம்ம நம்பணும். பாத்தீங்களா? இதை செஞ்சிட்டு இருக்கிறாரு நம்ம விசுவாசிக்கிறோம். பாத்தீங்களா? நம்ம அப்பாங்க எப்படி பிள்ளைகளுக்கு அவரு இரக்கமுள்ளவரா இருக்கிறார், எப்படி பிள்ளைகளுக்கு இறங்குறார். இன்னும் அநேக வசனங்களை நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த நரகம் விசுவாசத்திற்கும் வசனத்தை படிக்கும் போது வசனமும் முரணா இருக்குது. இந்த முரண்பாட்டை நம்ம என்ன பண்றோம்னா, இந்த வேத ஆராய்ச்சியினுடைய முதல்ல நம்ம எடுத்து வைக்கிறோம். எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு. ஒவ்வொரு வசனத்திலும் நம்முடைய கர்த்தர் இந்த பூமியில வந்து சொல்லும் போது கூட எப்படி சொல்றாங்க, பிதா, உங்கள் பிதா, உங்க அப்பா இரக்கமுள்ளவர். அவர் இரக்கமுள்ளவர் இருக்கிறது போல நாம எல்லாரும் இரக்கமுள்ளவரா இருப்போம். ஏசாயால சொல்லும் போது, ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நான் எப்போதும் வழக்காட மாட்டேன். அடுத்தது வாசிங்க. நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமா இருப்பதும் இல்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. நான் அப்படி பண்ணுனா எல்லாரும் என்ன ஆவாங்க? சோர்ந்து போவாங்க. நம்மளை பயமுறுத்துறதும் நம்மளை சோர்ந்து போக செய்யறதும் தேவ நோக்கம் இல்ல, தேவ திட்டம் இல்ல. தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது. அந்த திட்டம் ரட்சிப்பின் திட்டம். பாவத்தில் இருக்கக்கூடிய மனுக்குலத்தை மீட்டு ரட்சிக்கணுங்கிற ரட்சிப்பின் திட்டம் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நமக்காக நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றுடைய பாவத்திற்காகவும் ஜீவனை விட்டுருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். சங்கீதக்காரன் அருமையா பாடும்போது எப்படி சொல்றாங்கன்னா, அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றும் கோபம் கொண்டார். சில சம்பவங்களை படிக்கும்போது, யோனா தீர்க்கதரிசிய நினிவே பட்டணத்தினுடைய அழிவு குறிச்சு நீ போய் தீர்க்கதரிசனமா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும் போது, அந்த மகாநகரம் விழப்போகுது அந்த காரியத்தை குறிச்சு போய் தீர்க்க சொல்லுவாரு. ஆனா அந்த ஜனங்கள் மனம் திரும்பிடுவாங்க. அப்புறம் என்ன பண்றாரு தேவன் வந்து, என்ன பண்ணல, உடனே ஒரு கோவம் வந்துடும். இல்லைங்க, நான் வந்து போக மாட்டேன்னு நான் வேற எங்கேயோ போனேன், நீங்க மீன் அனுப்பிச்சு என்னை முழுங்க வச்சு இங்க கொண்டா விட்டு என்ன பண்ணிட்டீங்க, பேச சொல்லிட்டீங்க. ஊர் அழிப்போது தேசம் அழிப்போ நான் சொல்லிட்டு வந்துட்டேன். நாளைக்கு நீங்க பட்டணத்தை அழிக்கலீங்கன்னா என்னையெல்லாம் கள்ளத்திருக்க சொல்லி கல்லெடுத்து அடிப்பேன். நீங்க சொல்லத்தான் நம்ம சொன்னேன். அவர் கோச்சுக்கிட்டார். அப்ப அதுக்கு அவர் என்ன சொன்னா தெரியுங்களா, மனம் திரும்பின மக்களை போய் நம்ம என்ன பண்ணணும், எதுக்கு அழிக்கணும்? வசனத்தை அப்படியே உள்வாங்க. தேவன் கோபம் கொண்டிறார், கடிந்து கொள்ளார், அவர் இரக்கமுள்ளவர். எல்லாமே நம்ம படிக்கிறோம். ஆனா இதே பைபிள்ல தான் நரகம்ங்கிற வார்த்தையும் இருக்குது. நரகம்ன்ற வார்த்தை இருக்குது பைபிள்ல முழுக்க. நிறைய இடத்துல நரகம் நரகம் நரகம். இவங்க பாருங்க, துன்மார்க்க நரகத்துல போடுறாங்க, கந்த கடல்ல இருக்கிறாங்க, இருக்குது. நம்ம வசனத்தை பார்த்தது மாதிரிதான் நரகம் இருக்கு அப்படின்னு அநேக வசனங்கள் நம்முடைய வேதாகமத்தில். நம்ம என்ன செய்ய போறோம்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்துருவோமா? பார்க்கலாமா? சரி. பாவத்தின் சம்பளம், கேட்கல சத்தமா, பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லியிருக்கா, பாவத்தின் சம்பளம் நரகம் சொல்லியிருக்கா? இல்ல, நல்ல யோசனை சொல்லுங்க. பாவத்தின் சம்பளம் சொன்ன தண்டனை, பாவம் பண்ணா
மரணம் வரும். இப்ப இன்னைக்கு நம்மளே ஏன் சாகுறோம்? ஐயோ, வயசாகி சாகுறோமா? சரி, மனுஷங்களாம் ஏன் சாகுறாங்க? இந்த கேள்விக்கு பதில் ஒரு ஹிந்துக்கு தெரியாம இருக்கலாம், ஒரு முஸ்லீமுக்கு தெரியாம இருக்கலாம், கிறிஸ்துவர்கள் நமக்கு தெரியாம இருக்கலாமா? எங்கேயோ கேக்குது ஏவா. அங்க பண்ணாங்க, பழத்தை சாப்பிட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் சார். என்னங்க அவங்க பழம் சாப்பிட்டாங்க, நாம சாப்பிடுறோம்னா அதுதான் நீதி. பாருங்க, மனுஷனுடைய பலகீனம் பாவத்தை கொண்டு வந்து கொடுக்குது, பாவத்துக்கு வழி நடத்துது, பாவம் மரணத்துக்கு வழி நடத்துது. இது ஒரு ஆர்டரு. பாருங்க, நல்லா கவனிங்க. பலகீனம் பாவத்தை செய்ய வைக்குது, பாவம் மரணத்தை கொடுக்குது. அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செஞ்சா சாவாங்க, இதுதான் தண்டனை. பாவம் செஞ்சா நரகத்துல போடுவாங்க அப்படின்னு இந்த வசனம் இல்ல. பாவத்தின் சம்பளம் மரணம், மரணமே தண்டனை, மரணத்துக்கு பின்னாடி தண்டனையா? புரியுதுங்களா? புரியுற மாதிரி அமைதியா இருக்கு. புரியுது, சரி புரியுது, தலையாட்டிடுவோம். இல்லைன்னு முதல்ல இருந்து எடுத்தாலும் எடுத்துருவேன் அப்படின்றீங்களா? இல்ல. அன்பான சகோதரர்களே, வசனம் தான் நமக்கு எல்லாமே. நாம எதைத்தான் விசுவாசிப்போம்? வசனம். கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாருங்க, நம்ம எல்லாருமே விசுவாசிகள். நமக்கு இன்னொரு பேர், எதை விசுவாசிக்கிறோம்? உன்னதமான தேவனை விசுவாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தையினுடைய விசுவாசம் தான் என்னை விசுவாசியா மாத்தி இருக்கு. இன்னைக்கு நானும் நீங்க எல்லாரும் விசுவாசி. யாருக்கு விசுவாசி? புரியுது இல்லைங்களா? அன்பான சகோதரர்களே, அப்போ வேத வசனங்களை நாம வாசிக்கிறோம், அதை என்ன பண்றோம்? ஆராய்ந்து பார்க்கிறோம், செக் பண்றோம், அதை அப்படியே விசுவாசிக்கிறோம். சரிங்களா? நரகத்தை பத்தி நாம என்ன பண்ண போறோம்னா, சின்ன ஒரு ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது இவ்வளவு கேள்விகள் இருக்குது, இவ்வளவு முரண்பாடான விஷயங்கள் இருக்கு, ஜனங்கள் மத்தியில நரகத்தை பத்தின பயம் இருக்குது. அப்ப இது சரியா தவறா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சிக்கு உட்படுத்தும் போது, நம்முடைய ஆராய்ச்சியாக, வேத ஆராய்ச்சியாக இன்னைக்கு நம்ம எல்லாரும் இன்னைக்கு கவனிக்கிறோம். நரகம் அப்படின்ற வார்த்தை, அதுக்கு அர்த்தம் தெரியுமா? யார சொல்லுங்க பாருங்க. இங்க யாராவது டீச்சர்ஸ் இருக்கீங்களா? வாத்தியார் டீச்சரா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு எல்லாருமே செல்போன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே டீச்சர் தான், எல்லாருமே வாத்தியார். ஏன்னா செல்போன்லயே அப்படி அடிச்சு பார்க்கலாமே. நரன் கூட்டல் அகம் அப்படின்னா நரகம், அப்படிதான் அந்த வார்த்தை உருவாச்சு. தமிழ் அகராதியில எடுத்து பார்க்கும்போது பாதாளம்னு இன்னொரு வார்த்தை இருக்கு. பாதாளம் இருக்குதுங்களா? பாருங்க, சகோதரி செக் பண்ணிருக்காங்க. கரெக்ட். பாதாளம், பாதாளம்னா என்ன? பாதத்திற்கு கீழே உள்ள ஆழம். எது பாதம்? இது பாதம். பாதத்துக்கு கீழே உள்ள பாருங்க தரை இருக்குது, அதுக்கு கீழே என்ன? பாதம். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நரகத்துக்கு இங்கிலீஷ்ல என்னங்க? தேங்க்யூ, ஹெல். இங்கிலீஷ்ல ஹெல். இந்த ஹெல் அப்படின்றது இங்கிலீஷ் வார்த்தையிலிருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண நரகம் அப்படின்னு கொண்டு வராங்க. இந்த ஹெல் அப்படின்ற வார்த்தைய பைபிள்ல எங்கெல்லாம் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஹெல் அப்படின்ற வார்த்தையெல்லாம் இங்கிலீஷ்காரங்க, அதாவது வெள்ளைக்காரங்க எப்போவெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க, எங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, டு ஹைட், மறைச்சு வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஹெல்ங்கிற வார்த்தைய பயன்படுத்திருக்காங்க. டு கவர் அப்படின்னா மூடி வைக்கிறது. இதுக்கு வெள்ளைக்காரங்க, இங்கிலீஷ்காரங்க ஹெல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. புரியுற மாதிரி சொல்றேன், நல்லா கவனிங்க. ஒரு சென்டென்ஸ் நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல போடுறேன். ஐ மஸ்ட் ஹெல் மை
பொட்டேட்டோஸ்னா என்னங்க? உருளைக்கிழங்கு. ஒரு விவசாயி கிழங்கு விவசாயம், அதாவது உருளைக்கிழங்கு போட்டு ஒரு ஒரு விதைக்கிழங்கு இருக்கும், அது போட்டா என்ன ஆகும்? அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து அது நல்ல ஒரு அமோக விளைச்சல் கொடுக்கும், நல்ல மகசூல் கிடைக்கும் இல்லையா? ஒரு விவசாயி என்ன சொல்றாங்க, நான் விதைக்கிழங்கு எடுத்து என் நிலத்துல நான் பயிரிடுறேன். என்ன பண்ணுவாங்க? மண்ணை பறிச்சு மண்ணை போட்டு மூடி வச்சிருவாங்க. அதை என்ன பண்றாங்க? ஐ மஸ்ட் ஹெல் மை ஹெல் அப்படிங்கிற வார்த்தை கிழங்க உள்ள போட்டு மூடி வச்சிட்டார். அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வளரும். இதுதான் அதனுடைய அர்த்தம். சரிங்களா? இதை எப்படின்னு சொல்ற தமிழ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணும். இந்த சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, நான் என் கிழங்குகளை விதைக்க வேண்டும். புதைக்க வேண்டுமா விதைக்க வேண்டுமா? டிரான்ஸ்லேஷன். இப்ப பாருங்க, இன்னும் பிரிட்டிஷ்ல, அதாவது விளக்காரங்களா இங்கிலீஷ்ல எப்படி பேசுறாங்க அப்படின்னா, வீட்டை பூட்டிட்டு வெளியே போறாங்க. அது எப்படி இங்கிலீஷ் சொல்லுவாங்க? ஐ மஸ்ட் ஹெல் மை ஹவுஸ். இப்போ வீட்டை நரகத்துல போட்டாங்களா? வீட்டை பூட்டிட்டு நான் போறேன்னு சொல்றேன். நான் என் வீட்டை கதவை சாத்தணும், வீட்டை மூடிட்டு கதவை சாத்திட்டு போறேன்ற. அதுக்கு அவங்க பயன்படுத்துற வார்த்தை என்ன? உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஒரு பொருளை மூடி வைக்கிறதுக்கும், ஒரு பொருளை மறைச்சு வைக்கிறதுக்கும், ஒரு பொருளை பாதுகாக்கிறதுக்கும் ஹெல் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹெல்மெட் 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 தலைக்கவசம். அது எதுக்கு பயன்படுது? தலைய மூடி வைக்கிறோம், தலைய பாதுகாக்கிறோம், தலைய மறைச்சு வைக்கிறோம். எதுல இருந்து பாதுகாக்கிறோம்? விபத்திலிருந்து பாதுகாக்கிறோம், ஆக்சிடென்ட்ல இருந்து பாதுகாக்கிறோம். அப்ப அந்த ஹெல் அப்படிங்கிற வார்த்தை அங்க வந்துருச்சு. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்முடைய பைபிள் நேரடியா நம்ம கையில் இருக்கிற பைபிள் நேரடியா நமக்கு அப்படியே நம்ம கைக்கு வரல. பைபிளுடைய வரலாறு கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய இன்னைக்கு வீடியோஸா கூட வந்துருச்சு. பைபிள் தமிழ்ல எழுதுனாங்களா? மோசே வந்து ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு, தமிழ் எழுதினாரா? எபிரேய பாஷையில் எழுதினாரு. ஏன் எபிரேய பாஷையில் எழுதினாரு? அது அவங்க தாய்மொழி. இப்ப தேவ ஆவியில ஏவப்பட்டு நம்முடைய அன்பு சகோதரர் ஒரு விஷயத்தை எழுதினாருன்னா அவர் எதில் எழுதுவார்? தமிழ்ல எழுதுவார். அப்போ பழைய ஏற்பாடு முழுக்க எல்லா புஸ்தகங்களும் என்ன பாஷையில எழுதப்பட்டுச்சு. வேற வேற காலகட்டங்கள்ல வேற வேற எழுத்தாளர்களை கொண்டு தேவன் அவருடைய ஆவியினால பலப்படுத்தி திடப்படுத்தி எழுத வச்சார். அவங்க எல்லாரும் அவங்களுடைய தாய்மொழி எழுதினாங்க. அது பிற்காலங்கள்ல மொழிபெயர்க்கப்பட்டு அது எப்படி எங்க போகுதுன்னா அப்படியே வேற வேற லாங்குவேஜ்க்கு போச்சு. அப்படி லத்தீன் போச்சு, கொஞ்சம் காலம் லத்தீன்ல இருந்துச்சு, அப்புறம் லத்தீன்ல இருந்து இங்கிலீஷ்க்கு வந்துச்சு, இங்கிலீஷ்ல இருந்துதான் தமிழுக்கு வந்துச்சு. சரிங்களா? சீகன் பால்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகேங்களா? சீகன் பால்லாம் என்ன சொன்னார் தெரியுங்களா? அவர்லாம் செஞ்ச ஊழியம்லாம் இன்னைக்கு நம்ம தான் பைபிள் இந்த கரண்ட் பில் கட்டின ரசீதியில வைக்கிறோமே, தண்ணி வரி சொத்து வரி கட்டின ரசீதியில வைக்கிறோமே, கஷ்டப்பட்டு அவருடைய உயிரையும் ரத்தத்தையும் சிந்தி எழுதின பைபிள் நாம இன்னைக்கு எதுக்கு பயன்படுத்துறோம்? தவறா சொல்லல, நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு நீங்க எந்த வீட்டுக்கு வேணும் போங்க, பைபிள் அப்படிதான் இருக்கு. உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் தலைமாட்டில் கொண்டு பைபிள் வச்சிருக்காங்க. அப்ப கூட எடுத்து படிக்க மாட்டாங்களாமா, அப்படியே நேரடியா மூளைக்கு போயிடும். கிறிஸ்தவர்ல பேரன் போட்டு நேசிக்காம இருக்க முடியல, அதே சமயத்துல இவங்க மேல கோபமா வருது. இப்படித்தான் பண்றாங்க. சரி, ஓகே. அப்போ பழைய ஏற்பாடு முழுக்க எழுதுனது எந்த பாஷையில? எபிரேய. புதிய ஏற்பாடு கிரேக்கு பாஷை. ஆமாங்க சார். அப்ப இந்த எபிரேய பாஷையிலையும் கிரேக்கு பாஷையில எழுதுனது
அது இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் ஆச்சு. KJV, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், ராஜா ஜேம்ஸ் அப்படின்னு, கிங் ஜேம்ஸ். அவர் தான் இந்த மொழிபெயர்ப்பை ரொம்ப சிறப்பா பண்ணி இங்கிலீஷ்க்கு மாத்தி, அந்த இங்கிலீஷ்க்கு வந்ததுக்கு அப்புறம் உலகம் முழுக்க இன்னைக்கு நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, உலகம் முழுக்க அதிக மொழிகள்ல இருக்கக்கூடிய ஒரே புத்தகம் பைபிள் தான். இந்த பைபிள் பாருங்க, இந்த அச்சடிக்கிற மிஷின் இருக்கு பாருங்க, பிரிண்டிங் மிஷினா, பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடிச்ச உடனே முதல் அச்சடிக்கப்பட்டது எது தெரியுங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? ஒருத்தர் பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடிச்சார்ல, அவருக்கு அந்த ஞானத்தை யார் கொடுத்தா? தேவன் கொடுத்தாரு. கல்யாண பத்திரிகை அடிக்கிறக்க மிஷின் கண்டுபிடிச்சாங்க. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. பொண்ணு மாப்பிள்ளைக்கு இந்த மண்டபத்துல பாருங்க, சிஎஸ்சி துதி மண்டபமா பாருங்க, உனக்கு பத்திரிக்கை வரும். எதுக்கு? அதுக்கு இல்ல, பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடிச்சது எதுக்கான? பைபிள். அப்ப பைபிள் அச்சடிக்கப்பட்டுச்சு, ஆனா தமிழ் இல்ல. அப்ப மொழிபெயர்ப்பு செஞ்சு வருதுங்க. எங்க இருந்து மொழிபெயர்ப்பு பண்றாங்க? இங்கிலீஷ்ல இருந்து மொழிபெயர்ப்பு பண்றாங்க. இங்கிலீஷ்ல இருந்து மொழிபெயர்ப்பு பண்ணி பாருங்க. நீங்க நான் சொல்றதெல்லாம் நீங்க போன்லயே அடிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பைபிள் ஆப் நிறைய வந்துருச்சு. நிறைய சகோதரர்கள் நம்ம வாலண்டியர்ஸ்ல பசங்க இருக்காங்க, கேட்டு பாருங்க. போன்லயே ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா, பைபிள் ஆப் டவுன்லோட் பண்ணா 240 பைபிள் இருக்கு, இங்கிலீஷ்ல மட்டுமே இருக்கு. ஒவ்வொரு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நிறைய இருக்கு. ரோதர்காம், ஏகப்பட்ட பைபிள்ஸ் இருக்கு. அப்ப இந்த பைபிள் எல்லாமே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டுச்சு. இங்கிலீஷ்ல எல்லாமே ஹெல் தான். எல்லா வார்த்தைக்கும் வீட்டை மூடணுமா ஹெல்லு, உருளைக்கிழங்கு விவசாயம் பண்ணணுமா ஹெல்லு, எல்லாமே ஹெல்லு தான். பைபிள்ல எல்லா இடத்துலயும் ஹெல் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு இங்கிலீஷ்ல. ஏன்னா நரகம்னா ஹெல்லு, பாதாளமா ஹெல்லு, எல்லாமே ஹெல்லு 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 ஹெல். பழைய ஏற்பாட்டுல மாத்திரம் 65 இடத்துல ஹெல் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையினுடைய மூல வார்த்தைனா எபிரேய மொழியில அந்த பைபிள் எழுதுனாங்க இல்லையா, அந்த வார்த்தைகள் எழுதுனாங்க இல்லையா, அந்த சத்திய வார்த்தைகளை தேவ ஆவியினால ஏவப்பட்டு தேவனுடைய மனுஷர்கள் எழுதுனாங்க இல்லையா. பாருங்க, சங்கீதத்தை ஒருத்தர் எழுதினாரு, ஏசாயா ஒருத்தர் எழுதினாரு, எரேமியா ஒருத்தர் எழுதினாரு, இது மாதிரி எழுதினாங்க இல்லைங்களா. அப்படி எழுதும் போது எபிரேய பாஷையில் எழுதினாங்க. அந்த எபிரேய பாஷையில எல்லாரும் சேர்ந்து பயன்படுத்துற ஒரே வார்த்தை ஜியோல். ஒரு முறை சொல்லுங்க, ஜியோல். இந்த ஜியோல் அப்படிங்கிற வார்த்தை எபிரேய பாஷையில பைபிள்ல இருக்கு. நான் சொல்றதெல்லாம் நீங்க கிராஸ் செக் பண்ணலாம், கூகுள்லயே இருக்கு. இன்னைக்கு ChatGPT அடிச்சாலே கடன்னு வருது ஜியோல் அப்படின்ற வார்த்தை. இந்த வார்த்தை தான் 65 இடங்கள்ல இந்த வார்த்தை தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஹெல் இங்கிலீஷ்ல ஹெல் இருக்கும், கிரேக்க மொழியில எபிரேய மொழியில ஷியோல் இருக்கும். புதிய ஏற்பாட்டுல கிரேக்க பாஷை இல்லையா, 3 வார்த்தைகளை கொடுக்கப்படும். 3 வார்த்தை, ஹேடஸ், டாட்டரு, கெஹன்னா. இதுல உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பழக்கமான வார்த்தை இருக்குன்னு நினைக்கிறேன். எது? கெஹன்னா. சரி, பார்க்கலாம். இந்த ஹேடஸ், டாட்டரு, கெஹன்னா, இந்த வார்த்தை எல்லாமே 3 விதமான வார்த்தைகள் வேற வேற இடங்கள்ல புதிய ஏற்பாட்டுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாமே இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கப்படும் போது ஹெல் அப்படின்னு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. அது அப்படியே பைபிள்ல, தமிழ் பைபிள் வரும்போது நரகம், பாதாளம் அப்படின்னு எல்லாம் மாறி டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. சரிங்களா? பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஜியோல் அப்படிங்கிறது ஹெல் அப்படிங்கிற வார்த்தையில, கிரேவ் அப்படிங்கிற வார்த்தையில, பிட் அப்படிங்கிற வார்த்தையில 3 விதமா டிரான்ஸ்லேட் ஆகுது. பழைய ஏற்பாட்டுல ஒரே வார்த்தை ஜியோல் அப்படிங்கிற ஒரே வார்த்தை 3 வார்த்தையா டிரான்ஸ்லேட் ஆகுது. ஹெல் அப்படின்னு 31 இடத்துலையும், கிரேவ் அப்படின்னு 31 இடத்துலையும், பிட் அப்படின்னு 3 இடத்துலையும் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. ஒரே வார்த்தை எப்படி 3 பாருங்க. ஹெல் என்ன? நரகம். கிரேவ்னா
கல்லறை, பாதாளம், குழி. பிட்னா குழி. ஒரே வார்த்தை எப்படி 3 டிரான்ஸ்லேட் ஆகும்? ஹார் அப்படின்னா மகிழுந்து. கரெக்டுங்களா? சரி, இப்போ ஒண்ணு இல்ல, நான் ஒரு வேர்டு சொல்றேன், நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க இங்கிலீஷ்ல. வாட்டர். தண்ணீர், நீர் ரெண்டுமே ஒண்ணுதான். அதுல முழு வார்த்தை தண்ணீர், நீர், அவ்வளவுதான். நீர் ஆக்சுவலா வந்து தமிழ் வார்த்தை இல்ல. நீர் எது? தண்ணீர் தான். தூய தமிழ்ல தண்ணீர் தான். சரி, ஜலம். ஜலம்னா என்ன? அது வடமொழி சொல், சமஸ்கிருதத்துல வரும். அப்ப நீங்க வாட்டரை நான் என்ன பண்றேன், இது வாட்டர் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னா நீங்க என்னதான் டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? தண்ணீர். ஒரு 1000 முறை நான் வந்து உங்களுக்கு வாட்டர் டிரான்ஸ்லேட் பண்ணா நீங்க 1000 முறை நீங்க என்னதான் பண்ணுவீங்க? சரி, ஒரு 500 தடவை தண்ணீர்னு போடுவோம், 500 தடவை பெட்ரோல் எழுதிடுவோம், ஒரு 200 தடவை டீசல் எழுதிடுவோம், அப்புறம் ஒரு 50 தடவை சீமண்ண மண்ணெண்ணெய் எழுதிடலாம். அப்படி பண்ணுவோமா? 100 முறை இல்ல, 1000 முறை இல்ல, 1,00,000 முறை வாட்டர் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் வார்த்தை உங்க கையில் கொடுத்தா நீங்க வாட்டர்ங்கிறது நீங்க எத்தனை என்னதான் டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? தண்ணீர் தான். ஆனா அந்த ஜியோல் அப்படிங்கிற வார்த்தைய டிரான்ஸ்லேட் பண்றாங்க, ஒரே வார்த்தைய பண்ணல, ஹெல்லு, கிரேவு, பிட். இங்க நேரம் ஆயிடுச்சு. பிரதர் என்ன ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்னா இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்கறோம். இன்னைக்கு நம்ம கிளாஸ் வந்து ஆரம்பிக்கும் போது 6 மணிக்கு யாரும் வர முடியாம போயிடுச்சு. 7 மணிக்கு தான் நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சோம். மணி 8 ஆயிடுச்சு. நம்ம இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இது இன்னும் பாகம் இருக்கு, இன்னும் புதிய ஏற்பாடு இதெல்லாம் எந்த வார்த்தையில என்னவா மாறுச்சு, நம்ம கையில் இருக்கக்கூடிய பைபிள் என்னவா மாறுச்சு அப்படிங்கலாம் பார்க்கும்போதுதான் நரகத்தை குறிச்ச ஒரு தெளிவு நமக்கு வரும். இரக்கமுள்ள தேவன், மன உருக்கமுள்ள தேவன். இன்னும் நிறைய இடத்துல ஜலப்பிரளயத்துல ஜனங்கள் அழிச்சிருக்கிறாரே, சோதம் குமாரா பட்டணத்தை நெருப்புல சுட்டரிச்சிருக்கிறாரே. எல்லாத்தையும் பார்க்கணும். பைபிள்ல நரகம் இருக்கு, பாதாளத்துல இருக்கு, கந்தக கடல் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். நேரம் பத்தல. தொடர்ச்சிய என்னங்க நீங்க முக்கியமான சீரியல் பாக்குற மாதிரி முக்கியமான கட்டத்துல தொடர்ந்து ஓட்டு முடிக்கிறீங்களே அப்படின்னு நீங்க யாரும் பாருங்க, நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா அப்படித்தான் இருக்கு. நேரம் இல்ல, எல்லாரும் வெளியூருக்கு அங்கங்க போகணும். அதனால நம்ம வந்து இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் இதே இடத்துல நம்ம சகோதரர் வந்து அறிவிப்பு கொடுப்பாங்க. இதே இடத்துல நம்ம வந்து அடுத்த வாரம் நம்ம 6 மணிக்கு சரியான நேரத்துல வந்துட்டா நம்ம 7 மணிக்கு முடிச்சிடலாம். சரிங்களா? பொறுமையோட கேட்ட உங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிரியமான சகோதரர்களே, இவ்வளவு காலங்களில் நீங்க போன கூட்டம்லாம் வேற மாதிரி இருந்திருக்கும். படிக்க கூடாதுன்னு சொல்லி தான் எங்க வீட்டுல தான் டக்கு கட்டடிச்சு போயிருப்போம். இங்க கொண்டு வந்து மறுபடியும் என்ன படிக்க சொல்றீங்கன்னு எதுவும் நினைச்சிடக்கூடாது. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவர்களா இருக்கிறோம்னா சாதாரணமான விஷயம் இல்லை. இன்னைக்கு பரிசுத்த வேதாகமா வீட்டுக்கு தலைக்கு ஒண்ணு இருக்கா இல்லைங்களா? ஒரு காலத்துல இந்த பைபிள் இல்லாம எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்கன்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும். இந்த வேதாகம் இன்னைக்கு நம்ம கையில் ரொம்ப ஈஸியா வந்துருச்சு. கிறிஸ்துவ நம்ம வந்து ரொம்ப அது எப்படின்னா மலிவா நினைச்சுக்கிறோம். அதுக்குரிய கனம் பெருசா கொடுக்குறோமா நீங்க நினைக்கிறது இல்லை. அது ஏதாவது நம்ம செஞ்ச புண்ணியத்தினால வந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம கையில தேடி தேவன் ஒரு புஸ்தகத்தை கொடுத்துருக்காரு, அது எதனால வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஏதாவது புண்ணியம் செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறீங்களா? தேவனுடைய ஈவு, அவருடைய கிருபை. இந்த உலகத்துல எவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க, ஏன் உங்கள்ட்ட மட்டும் கொண்டு வந்து கொடுத்துருக்கணும்? ஏன் நம்மளை கிறிஸ்தவங்கன்னு தேவன் அழைக்கணும்? அவருடைய ஒரே பேரான குமாரனை குறிச்சதான அறிவு நமக்குள்ள ஏன் வரணும்? இந்த பரிசுத்த வேதம் சும்மா இல்லைங்க, பார்த்திருக்கோம். அந்த வேத வசனத்துக்குள்ள என்ன இருக்கு தெரியுங்களா? வேத வசனம் சொல்லுது அதுக்குள்ள உயிர் இருக்கான், ஜீவன் இருக்கிறதாக சொல்றாங்க. கிறிஸ்தவங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை, பரலோகம் போகணும். யாருக்காவது நரகம் போகணும்னு ஆசை இருக்கா? பரலோகம் போகணும்னு ஆசை. அப்ப பரலோகம் போகணும் என்ன பண்ணணுமா? வார சபைக்கு போனா போதுமா? பாவம் செய்யாம இருந்தா போயிடலாமா? வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் தான் என்ன கிடைக்கும்? வார வாரம் சபைக்கு போறதுனால கிடைச்சிடாது.
அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே எங்கதான் போயிருந்திருக்கணும். எத்தனை பேர் வேத வசனத்தை எடுத்து ஆராய்ச்சி பார்த்திருப்போம். இப்ப இவ்வளவு நேரம் அன்பு சகோதரர் நம்மள்ட்ட வசனம் போட்டார். இதெல்லாம் எங்க இருந்தா எடுத்தோம்? வேற எங்கேயாச்சும் நம்முடைய சொந்த கற்பனைகள் கதைகள் நீங்க பார்த்திருப்பீங்களா? இது எல்லாமே நம்ம கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரசங்கத்துல கேட்ட ஒரு வசன பகுதி தான். ஆனா அந்த வசனத்துக்குள்ளதான் தேவன் என்ன வச்சிருக்கிறார்? நித்திய ஜீவனை வச்சிருக்கிறார். அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. ஆனா நம்ம ஜீவன் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை. ஆனா அதுக்கு தேவன் கொடுத்திருக்க கண்டிஷன் நமக்கு என்ன பண்றது இல்ல, கடைபிடிக்கிறதே இல்ல. சபைக்கு வரப்ப பைபிள் எடுத்துட்டு வருவோம், பாஸ்டரோ ஃபாதரோ ஏதோ ஒன்று சொல்லுவாரு, கேட்டுட்டு மறுபடியும் போய் அங்க வச்சிருவோம், அடுத்த வர தொலைவி தான் எடுத்துட்டு வருவோம். இது நிதர்சனமான உண்மையா இல்லைங்களா? அந்த வேத வசனத்துக்குள்ளதான், அந்த பைபிளுக்குள்ளதான் தேவன் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்காரு கிறிஸ்தவர்களுக்கு. என்ன தெரியுங்களா? மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். எத்தனை முறை நீங்க ஜெபிச்சிருப்பீங்க? எங்க புதையல் எடுத்திருக்கீங்களா? எல்லாரும் அன்னாடங்காட்சிகளை தான் தெரியும் இங்க இருந்தா பார்த்தா. யாருமே அப்படி புதையல் எடுத்த பொக்கிஷக்காரங்க எல்லாம் யாரும் தெரியல. அப்ப எதுக்கு தேவன் அதை எழுதி வச்சிருக்கிறார்? அன்புக்குரியவர்களே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாத்தீங்கன்னா புதையல் எடுக்கலாம். நரகங்கிற ஒரு புதையல் உள்ள இருக்கு. நம்ம அடுத்த வாரத்துல தோண்டிடுவோம். பாதி தான் தோண்டணும். அதுக்குள்ளாட்ட என்ன, நமக்கு சமயம் இல்லை. நம்மள ரொம்ப பரபரப்பான ஆட்கள். கொஞ்ச நேரம் வேத வசனத்துக்கு தேவ சமூகத்துல உட்கார நம்மளால என்ன பண்ண முடியாது. 1000 போன் வந்துடும். அவ்வளவு பரபரப்பான உலகத்துல கொஞ்சம் மெதுவா தோன்றணும்னு என்ன பண்ணிடலாம், மூச்சு முட்டாம சீக்கிரமா புதையல் எடுத்துலாம். அப்ப புதையலும் பொக்கிஷமும் உலக பிரகாரமான விஷயத்தை குறித்து அவர் சொல்லல. அப்படி சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்கள் எப்படித்தான் இருந்திருக்கணும்? கோடீஸ்வரனா கோட் சூட் போட்டு டை கட்டிட்டு தான் நாங்களே பேசியிருக்கணும். ஆனா நம்ம எல்லாரும் எப்படிதான் இருக்கிறோம்? அந்த புதையல் பத்தி பேசல. அன்புக்குரியவர்களே, அப்ப வேதாகமத்துல புதையலும் பொக்கிஷமும் இருக்குன்னா அது எதுனா தேவனுடைய வார்த்தைக்குள் ஒளிஞ்சிருக்கக்கூடிய சத்தியமே. அதுக்குள்ள இருக்குது ஜீவன். அதை நீங்க ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா தான் பரலோகம், இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. பாவம் செஞ்சா சாவுதான். அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கள் கிடையவே கிடையாது. அது உலக ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஆதாமின் சந்ததிக்கு நிர்ணயிக்கப்பட்ட விதி. அதிலிருந்து ஒரு மனுஷன் தப்பிச்சுக்கணும்னா பரிசுத்த வேதாகமத்தை வாசித்தாலே ஒழிய, அதை தியானிச்சாலே ஒழிய, அதை ஆராய்ச்சி பண்ணாலே ஒழிய அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிச்சு கொள்ளவே முடியாது. அந்த ஒரு பெரும் முயற்சி தான் கரூர் பகுதிக்குள்ள ஒரு சிறு வகுப்பாரா இருந்து, நம்மளெல்லாம் பார்த்திருப்பீங்களா தெரியல. இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்கன்னு கேட்றாதீங்க. கரூர்ல தான் இருக்கிறோம். இந்த விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா தேவன் எல்லாரையும் எல்லா தருணத்திலையும் அழைக்கிறது இல்ல. அவங்களுக்கு நேர காலம் வரும் பொழுது கண்டிப்பா என்ன பண்ணுவார்? தேவனுடைய சத்தம் கண்டிப்பா வரும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் வாசற்படியில் வந்து என்ன பண்ணுவேன்? கதவை தட்டுவேன். இன்னைக்கு அந்த தட்டல் உங்களுக்கு விழுந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீட்டு வாசப்படியில் வந்து தட்டல, எங்கதான் தட்டி இருக்கிறார்? இருதயமாகிய கதவு தட்டப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நம்முடைய அன்பின் தேவன் சாதாரணமானவர் அல்ல. ஒட்டுமொத்த உலகத்தை மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கிறார். அந்த குமாரனுடைய விலையேற பெற்ற புண்ணியத்தினாலதான் நீங்களும் நானும் இன்னைக்கு இங்க என்ன பண்ணிருக்கோம்? இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்களும் நானும் பாவம் செய்யணும்னு சொல்லிட முடியுமா? பாருங்க, நம்ம கையில வேதாகமும் தேவனுடைய ஈவும் இரக்கமும் இருந்துட்டதுனாலதான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு நின்றுட்டு இருக்கோம். இந்த ஜீவனை தக்க வச்சுக்கணும்னு நீங்க பிரயாசம் எடுத்தீங்கன்னா, அன்பான சகோதர சகோதரி, வாரத்துல ஒரு நாள் ஒரு 1 hour மட்டும் நீங்க தேவ சமூகத்துல இருந்து உட்காருங்க. கண்டிப்பா புதையலும் பொக்கிஷமுமா ஒவ்வொரு வாரம் நீங்க எடுத்துட்டு போவீங்க. அதை வைப்பதற்கு உங்களுக்கு அலமாரிகள் போதாது. அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? மறைச்சு வச்சிருக்கிறார். தேடுகிறவன் தான் என்ன பண்ண முடியும்? கண்டடைவான். வீட்டுல வச்சிருந்தா கிடைக்காது, திறந்து அதாவே வராது. கேட்கிற காது இருந்தா தான் கிடைக்கும். தட்டுகிறவங்களுக்கு தான் திறக்கப்படும். அப்படின்னு தான் தேவன் சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்கிறார். புதையலும் பொக்கிஷமும் நம்ம கையில இருக்குது. அதை சுதந்திரித்துக் கொள்ளுவதும் உதறி தள்ளுவதும் நம்ம சார்ந்தது. தேவன் யாரும் என்ன பண்றது இல்ல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவனுக்கு இந்த ஆசீர்வாதம், இல்லைன்னா வீட்டிலே இருக்கலாம். அதனால உனக்கு தேவன் யாரையும் துண்டை பிடிச்சு தோலை பிடிச்சலாம் இழுத்துட்டு வர்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை ஒரு பக்கம் போதுன்னு வச்சுங்களேன், அது போயிட்டு எப்படி வராதான்? வெறுமையாய் வரவே வராது. ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்கான்? அந்த ஜீவன் இருக்குது. அது போய் கண்டிப்பா என்ன பண்ணும்? உள்ள இருக்கிற அந்த இருதயத்தை அனல் மூட்டி விடும். அன்பானவர்களே, எவ்வளவு நாள் நம்ம கிறிஸ்துவல இருந்தோம்? இல்ல இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்தா எல்லாரும் பிறப்பாலேயே கிறிஸ்தவங்களா தான் பிறந்திருக்கிறோம். அப்படிதான் தெரியுது முகங்கள் பார்க்கும்பொழுது. எவ்வளவு நாளா இந்த விஷயங்களை எடுத்து நம்ம தியானிச்சு இந்த சத்திய வசனங்களை ஆராய்ச்சி பார்த்திருக்கோம். தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிற கொஞ்ச நேரம் பெருசுங்க. தாவீது அங்க எழுதுறார், நான் 1000 வருஷம் வாழ்றதை விட உங்களுடைய சமூகத்துல ஒரு நிமிஷம் உட்கார்ந்தனா அது என் ஆத்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா? அந்த சந்தோஷம் கண்டிப்பா தேவ சமூகத்திலிருந்து கிறிஸ்து மூலமா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். இதே ஒரு சந்தோஷம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நீங்கள் அடுத்த வாரமும் இதே ஒரு சமயத்துல சரியாக 6 மணி அளவில் நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நரகம் என்கிற புதையலும் பொக்கிஷத்தையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம்.
அதுல என்ன விஷயம் தேவன் வச்சிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பா நம்ம கற்றுக்கொள்ளலாம். கண்ணை கட்டி காத்துல விட்டுலாம் அனுப்பிச்சிட மாட்டோம். ஒன்னும் புரியாத விஷயங்களை சொல்லி தந்துட மாட்டோம். நம்ம கையில இருக்கிற வேதாகமத்தை எடுத்து அதற்குள்ள இருக்கிற புதையலை தான் உங்க கையில கொடுப்போம். அன்பானவர்களே, இதை தேவன் எப்படிதான் நமக்கு கொடுத்துட்டாருன்னா, இலவசமாய் பெற்றீர்கள், நீங்கள் இலவசமாய் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு அடிப்படையில தான் அன்பான சகோதரர் சொல்லி இந்த சத்திய ஆராய்ச்சியானது நற்செய்தி கூட்டமானது அங்க இருக்கிறத பாக்குறோம். எத்தனையோ நற்செய்தி கூட்டம் போயிருப்பீங்க, ஆனா வேத வசனத்திற்குள்ள இருக்கிற ஒரு நற்செய்தி தான் இன்னைக்கு தேவனுடைய பெரிய கிருபையில அவர்கிட்ட இருந்து வாங்கி இன்னைக்கு உங்கள்ட்ட கொடுத்துருக்கிறோம். இதை தக்க வைத்துக் கொள்வது உங்களுடைய கரங்கள் இருக்குது. கண்டிப்பா அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு தேவன் அவருடைய ஆவியை கொடுத்து கண்டிப்பா உங்களை வழிநடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம இந்த கூட்டத்துக்கு நம்ம நிறைவு செய்யலாம். நம்ம மத்தியில் இருக்க அன்பு சகோதரர் தனபால் அவர்கள் வந்து ஜெபிக்க நம்ம இந்த கூடுகையை நம்ம நிறைவு ஜெபிப்போம்.